ஹாய்ங்க. இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ஃபிஷ் மோமோஸ் தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு மட்டும் ஃபிஷ் ஷேப்பில் இல்லைங்க, உள்ளே ஃபில்லிங்ஸும் ஃபிஷ்ஷு தான் வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு யூஸ்வலாக நம்ம மோமோஸ்க்கு எப்படி மாவு ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். பட் ஆனால் இன்றைக்கி நான் கேரட் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த கலர் கொண்டு வரதுக்காக கேரட் ஜூஸ் ஆட் பண்ணி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். மாவில் கேரட் ஜூஸ் அண்டு சால்ட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா சாஃப்டான டோவாக பிசைஞ்சு வச்சுக்கிறேன். இது நல்லா ஒரு 1/2 hour ஊறட்டும். இப்போ உள்ள ஃபில்லிங்ஸ்க்கு நம்ம ஃபிஷ் பொரித்து எடுத்துக்கலாம். நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நான் கனங்கெளுத்தி மீன் தான் எடுத்திருக்கேன். ஃப்ரை பண்ணி அதில் இருக்க ஃப்ளஷ் மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் குட்டி குட்டியாக கட் பண்ண ஆனியன்ஸ், கேபேஜ், க்ரீன் சில்லிஸ் அண்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷோட ஃப்ளஷ் எடுத்து வச்சுருக்கோம்ல அது சேர்த்துக்கலாம். அப்புறம் சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், சால்ட் அண்ட் நான் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். பட் ஆனால் அதை வீடியோவில் நான் எடுக்க மறந்துட்டேன். அப்புறம் கொரியண்டர் லீஃப் இதை போட்டு நல்லா அதெல்லாம் ஒன்று சேர கலந்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் ஹைலைட்டு. அவங்க ஃபிஷ்ஷு ஷேப்பில் பண்ணலாம். ஃபிஷ்ஷு ஷேப்பில் ஓரளவுக்கு நான் ஃபிஷ்ஷு மாதிரி கொண்டு வந்திருக்கேன். ஃபிஷ்ஷு மாதிரி இருக்கா இல்லையான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த ஃபில்லிங்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஃபிஷ்ஷு ஷேப்பில் நம்ம அதை ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச ஃபிஷ்ஷு ஷேப்பில் நான் பண்ணியிருக்கேங்க. என் பையன் ஒத்துக்கிட்டாங்க ஃபிஷ்ஷு மாதிரி இருக்குன்ட்டு. அதனால் நான் ரொம்ப ஹாப்பி. அப்புறம் சைஸ் எல்லாம் வெளியில் வராத மாதிரி ஃபில்லிங்ஸ் வெளியில் வராத மாதிரி கவர் பண்ணிவிட்டு நான் கண்ணுக்கு மிளகு தாங்க வச்சுருக்கேன். ஃபிஷ்ஷு ஷேப்பில் இருந்தாலும் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலைங்க. ஏதோ ஒன்று குறையுதுன்னு பார்த்தா ஆமாம் கண்ணு நம்ம வைக்கலையே. அப்புறம் வீட்டில் இருந்த மிளகை தூக்கி கண்ணாக செஞ்சு வச்சாச்சுங்க. இப்போ ஐஸ் வச்சுனையும் ஓரளவுக்கு ஃபிஷ் மாதிரி வந்துடுச்சுங்க. இதே மாதிரி ஒரு ஃபிஷ்ஷை நான் செஞ்சு வச்சுக்கிறேன். அங்கே பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்காச்சும் ஒரு லைக் போட்டு விட்டு போங்க. அவ்வளோதான், ஃபிஷ்ஷு ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃப்ரையும் பண்ணியிருக்கேன், ஸ்டீமும் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் ஸ்டீம் பண்ணது மட்டும்தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஒரு ஃபிஷ்ஷாக எடுத்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மோமோஸ் ஃபிஷ்ஷு ஷேப்பில் போட்டேன், கொஞ்சம் மோமோஸ் நார்மல் ஷேப்பில் போட்டுட்டேங்க. இப்போ மோமோஸ்லாம் நம்ம இட்லி பாத்திரத்தில் அடக்கிட்டு 10 to 15 minutes மட்டும் வேக வச்சா போதுங்க. செம்ம ஜூஸியாக சாஃப்டாக சாப்பிடவே செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். என் பையன்லாம் விரும்பி சாப்பிட்டான். நீங்கள் இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வேறு நல்ல ஒரு டிஷ்ஷாக உங்களுக்கு கொண்டு வரேன். இது வரைக்கும் பாய், தேங்க்யூ அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.